ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அட் எ ஃபேட் கார்ட்ஸ் பியரிங் நம்பர்ஸ் 1 to 1000 ஓகேங்களா, 1லேருந்து 1000 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. ஒன் நம்பர் ஆன் ஒன் கார்டு ஆர் புட் இன் ஏ பாக்ஸ். ஒரு கார்டுக்கு ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி எழுதி ஒரு பாக்ஸில் போட்டாங்க. ஈச் பிளேயர் செலக்ட் ஒன் கார்டு அட் ரேண்டம் அண்ட் தட் கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்ட். ஓகேங்களா, ஒருத்தரும் ஒரு கார்டை எடுக்கிறாங்க, எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க, திருப்பி உள்ளே போடலை. ஓகேங்களா, இஃப் த செலக்டட் கார்டு ஹாஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தென் 500. ஓகேங்களா, ஸோ எடுக்கக்கூடிய கார்டு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும், அதாவது 500க்கு மேலே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா த பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபஸ்ட்டு பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கிற ஃபஸ்ட்டு பிளேயரே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. அடுத்தது செகண்ட் பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ் இஃப் த ஃபஸ்ட்டு ஹாஸ் ஒன். ஃபஸ்ட்டு கார்டு வின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது பிளேயர் வந்து ரெண்டாவது கார்டு எடுக்கும்போது அவரும் வின் பண்ணினால் அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கொஸ்டின். இதைத்தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th சம்மு. ஸோ 5th சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து 1000 வரைக்கும் நம்பர் கார்ட்ஸ் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயரை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம 500க்கு மேலே ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா 529 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எதுக்கு அப்படின்னா 23க்கு வரும். ஓகேங்களா, ஸோ 23 அப்படின்றது 500க்கு மேலே, அதாவது 23 ஸ்கொயர் அப்படின்றது 529. அதே மாதிரி 24 ஸ்கொயர் அப்படின்றது 576, 25 ஸ்கொயர் அப்படின்றது 625. ஸோ இந்த மாதிரி வரிசை எல்லாத்தையும் எழுதுகிறேன். 676, 729, 784, 29 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 841, 30 ஸ்கொயர் அப்படின்னாலே 900, 31 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 961. ஸோ 32 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1000க்கு மேலே போயிடும். ஓகேங்களா, ஸோ 31 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். கீழே கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9 நம்பர். அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு இருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸு நம்பர் ஆஃப் இயர்ஸ் மொத்தம் எத்தனை கார்ட்ஸு, 1000 கார்ட்ஸ். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா, ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது கிரேட்டர் தேன் 500, மொத்தம் எத்தனை இருந்துச்சு, நம்பர் 9 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு பிளேயர் ஓன்ஸ் த ஃபஸ்ட்டு ப்ரைஸ், வின் த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏபி த ஈவெண்ட் ஆஃப் wins the first prize. First player wins the first prize. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் wins the first prize. ஸோ அப்படின்றப்ப என்ன, இது ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் ஏ என்ன வரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் கார்டு எடுக்கிறான் அப்படின்னா இந்த 9 கார்டில் எதை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பிளேயர் தான் வின்னு. ஓகேங்களா, அப்போ இந்த 9ல் எது வேணாலும் வரலாம் அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் ஏ வந்து 9. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேயருக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா என்னது ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏன்றது 9, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 1000. ஓகேங்களா, ஸோ 9/1000 அப்படின்றதா என்னது, ஃபஸ்ட்டு பிளேயர் வின்ஸ் த பிளேஸ். ஓகேங்களா, மறுபடியும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா மொத்தம் 1000 கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்பர் ஆஃப் எஸ்ஸு. அதில் எதெல்லாம் வின் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த 9 கார்ட்ஸ் மட்டும்தான். இதில் எதை எடுத்தாலும் வின்னு தான். ஆனால் ஃபஸ்ட்டு பிளேயர் வந்தோடனே ஒரு கார்டு எடுத்தால் அவனே வின் பண்ணுறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேயர் வின்ஸ் த ப்ரைஸ் அப்படின்னா இந்த 9 கார்டில் எதை வேணாலும் எடுக்கலாம். ஸோ அதனால தான் நம்பர் ஆஃப் ஏ வந்து எனக்கு 9 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ டோட்டல் கார்ட்ஸ் 1000, இதில் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய கார்டு 9ல் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ 9/1000 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பிளேயர் வின்ஸ் த ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் பிளேயர் வின் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கார்டை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பிபி த ஈவெண்ட் ஆஃப் செகண்ட் பிளேயர் வின்ஸ். ஓகேங்களா,
ஸோ செகண்ட் பிளேயர் வின்ஸ் அப்படின்னா செகண்ட் கார்டை எடுக்கும்போது அந்த கார்டுமே எனக்கு இந்த ஸ்கொயர் நம்பரில் ஒரு நம்பராக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பி ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஏல பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கார்டுமே இருக்கும். அதில் 1 எடுத்து அவன் வின் பண்ணிடுவான். ஸோ அவன் எடுத்து வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் கார்டுமே சொல்கிறான் ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா 9 கார்டில் ஒரு கார்டை எடுத்துகிட்டு போயிட்டான்னு மீதி 8 கார்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து என்னது 8. ஸோ இப்போ இவன் எடுக்கும்போது நம்பர் ஆஃப் எஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேயர் எடுக்கும்போது நம்பர் ஆஃப் எஸ் 1000 இருக்கும். அவன் ஒரு கார்டை எடுத்துகிட்டு போயிட்டா அப்போ 1000லேயே ஒன்று குறையும் தானே. அதாவது 1000ல் தான் 9 கார்டு இருக்குது. 1000லேயே ஒன்று குறைஞ்சா 9ல் ஒன்று குறையுது. 9ல் ஒன்று குறைஞ்சா 1000ல் ஒன்று குறையுது ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே 8 அப்படின்றப்ப ப்ராபபிலிட்டி இது நம்பர் ஆஃப் பி 8ன்னு சொல்லியாச்சு. நம்பர் ஆஃப் எஸ் என்ன இருக்கும் 1000ல் ஒரு கார்டு ஏற்கனவே போயிருச்சு. ஸோ அப்போ 9999 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து என்னது நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பி 8 நம்பர் ஆஃப் எஸ் 9919. ஸோ இதுதான் வந்து செகண்ட் பிளேயர் வின் த பிளேஸ் ஓகேங்களா. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்த்து சம்மு. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. பேராகிராஃபாக இருக்குன்றப்ப நம்ம கொஸ்டின் வந்து எப்போவுமே ஆன்சர் சிம்பிளாக தான் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.